Hello everyone, welcome back to our channel Sharmila Mahalakshmi Vlogs. நான் ஷர்மிளா. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்துருப்பீங்க தப்டையிலேயே. ஆமாங்க, டிசேபிள்ட் ஆயிடுச்சு நம்மளோட மானிட்டைசேஷன். என்ன ஆச்சு அப்படின்றத நான் வரிசையாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்மளோட சேனல் மானிட்டைஸ் ஆனது உங்கள்கிட்ட நான் எவ்வளோ ஹாப்பி அனௌன்ஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பட் இப்படி ஆயிடுச்சு. ஆக்சுவலி என்ன பண்ணேன் அப்படின்னீங்கன்னா, என்னோட கை சும்மா இல்லாமல் தேவையில்லாத ஒரு வேலை பார்த்துருச்சுங்க. அதனால தான் இவ்வளோ ஒரு இதுவுமே ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மானிட்டைஸ் ஆனது வந்து உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ சாரி, நான் வந்து ஒரு சர்ப்ரைஸாக உங்கள்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பட் இப்படி ஒரு ரெட் அலர்ட் கொடுக்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, நான் ஃபஸ்ட்டு மானிட்டைஸ் ஆகிறதுக்கான ரூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4000 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கணும், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கணும். உங்களுக்கே தெரியும், நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டோம். பட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நம்ம எப்போ ரீச் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் ஆகஸ்ட் 19th வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ செம்ம ஹாப்பி ஆகிடுச்சுங்க. ஓகே, மானிட்டைஸ் ஆகிடுச்சு, அப்பா ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டோம் நெக்ஸ்ட் லெவலுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லோரும் எனக்கு அவ்வளோ ப்ளஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு நெக்ஸ்ட் லெவல் நான் இன்னும் போகணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. அது உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். என்னுடைய 2 அக்கா மேகலா, சூர்யாவுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன்னா அவங்க அப்லோட் பண்ண நோட்டிஃபிகேஷன் போகுதோ இல்லையோ அவங்க அது ஸ்டேட்டஸில் வைப்பாங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க, அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறாங்க. எங்கள் அக்கா 2 பேர் தான். ஸோ அவங்க 2 பேர் தான் என்னுடைய சக்ஸஸ் எல்லாத்துக்குமே காரணம். நான் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் எங்கள் அக்கா 2 பேரும் எனக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த இடத்துல நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணேன். நான் மானிட்டைஸ் ஆனதுக்கு இன்னும் ஸ்டெப்ஸ் நான் வளர்கிற எல்லா காரணமுமே எங்கள் அக்காங்க தான். ஏன்னா எனக்கு எல்லா வகையிலையும் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. தேங்க்யூ மேகலா அண்ட் சூர்யா. நான் வந்து அக்கான்னு தான் சொல்ல மாட்டேன், பேர் சொல்லி கூப்பிடுவேன். வீடியோக்காக அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மானிட்டைஸ் ஆகிட்டோம். மானிட்டைஸ் ஆகினதுக்கு அப்புறமே ஜாலியாக போயிட்டு இருந்ததுங்க. பட் ரெவன்யூன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஏன்னா இப்போ லாக்டவுனில், ஸோ லாக்டவுன்னால எல்லாருக்குமே ரெவன்யூ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு பெரிய பெரிய யூடியூபராக இருக்கட்டும், 1 மில்லியன் சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், அவங்களுக்குமே ரெவன்யூ ரொம்ப லோவாக தான் வந்திருக்கும். ஸோ நம்ம நியூ யூடியூபர் 1500 தான் நம்மள்கிட்ட இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ். அதுவும் வியூஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய லெவலெல்லாம் வியூஸும் போகாது. ஸோ அதனால எனக்கு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு நாளும் எனக்கு வந்து சென்ட் கணக்கில் தான் ஏறும், டாலர்ஸில் வந்து ஏறாது. ஸோ சென்ட் கணக்கில் தான் ஏறிட்டுருக்கு. ஸோ அதை வந்து நான் ரொம்ப பாதுகாத்து வச்சுக்கணும்ல. நான் பெரிய பெரிய மிஸ்டேக் பண்ணேன். என்ன அப்படின்னா, எப்போவுமே என்ன பண்ணுவேன், யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பேங்க. என்ன மாதிரி நமக்கு வந்து எதில் வியூஸ் அதிகமாக போகுது, ஆடியன்ஸ் எந்த டைமில் ஆன்லைனில் இருக்காங்க, அப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்த்துட்டு இருப்பேங்க டெய்லி. இது எந்த வீடியோ வந்து அதிகமாக பார்க்குறாங்க, லாஸ்ட்டு 60 மினிட்டு, லாஸ்ட்டு 7 days, லாஸ்ட் 28 daysன்னு சொல்லி ஒன்று ஃபில்டர் பண்ணி நான் பார்த்துட்டு இருப்பேன். டெய்லி என்னோட ரெகுலர் ரொட்டீன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபோன் எடுத்துகிட்டு யூடியூப் ஸ்டுடியோ போய் பார்க்குறது, சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பார்க்குறது, அந்த லாஸ்ட்டாக எந்த வீடியோஸ்க்கு வியூஸ் போயிட்டுருக்குன்னு பார்ப்பேன், எவ்வளோ டாலர்ஸ் ஏறி இருக்குன்னு சொல்லி பார்ப்பேன். ஸோ இதுதாங்க என்னுடைய டெய்லி ரொட்டீனாக இருந்தது. ஒரு சப்ஸ்கிரைபரும் ஏறும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு சென்ட்டு ஏறும்போது எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அதுக்கே ஒரு ஆப்பு வச்சேன் பாருங்க, எனக்கு இப்போ நினச்சாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன மாதிரி யாருமே இந்த தப்பு பண்ணிடாதீங்க. சரி போதும், ஓவரா பேசி இது பண்ணாத, சொல்லி என்ன நடந்துச்சுன்னு தானே கேட்குறீங்க. கண்டிப்பாக அப்படிதான் இருக்குது. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சும்மாவே இல்லாமல் இந்த மாதிரி மானிட்டைசேஷன், நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போனோடனே டாலர் சிம்பிள் போட்டு மானிட்டைசேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். கீழே வந்து நம்மளோட அக்கௌண்ட் நம்பர், சம்திங் ஏதோ ப்ரொசீடுன்னு படித்த முட்டாள்னு சொல்லுவாங்கல்ல, அது நான் தான். அதில் வந்து லீவ் த ப்ரோக்ராம், யூடியூப் சப்போர்ட் ப்ரோக்ராம் சம்திங் ஏதோ இருந்ததுங்க. அது உங்களுக்கு நான் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். அது கிளீனாக போட்டிருக்கு. இதுலேருந்து லெஃப்ட் ஆனிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இருக்காது அப்படின்னு கிளீனாக போட்டிருக்குங்க. அதையும் மீறி என் கை அதில் ப்ரொசீட்னு கிளிக் பண்ணிடுச்சுங்க. எப்படி இருக்கும்?
ப்ரொசீடிங் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதை நான் ரீட் பண்ணுறேன். ஐயோ அப்படின்ட்டு போய் கேன்சல் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆச்சு, மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த பேஜ் வந்துருச்சுங்க. 5000 வாட்ச் ஹவர்ஸ், 1500 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்லி அந்த பேஜ் வந்துருச்சு. அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா திரும்ப அகைன் மானிட்டைசேஷன் அப்ளை நவுன்னு கேட்குது. அப்போது மானிட்டைசேஷன் போயிடுச்சு அப்படின்ட்டு திரும்ப நான் வந்து உடனே சடனாக யாரும் எதையுமே கேட்கல, உடனே அப்ளை நவ் கொடுத்துட்டேன். அப்ளை நவ் கொடுத்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கையும் உள்ள காடும் உள்ள என்ன பண்ணுறதே தெரியல. என்னோட யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, யார்கிட்டையுமே நான் இந்த விஷயம் ஷேர் பண்ணல. மேபி இந்த வீடியோ பார்த்து தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். யார்கிட்டையுமே நான் ஷேர் பண்ணல. ஏன்னா எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுச்சு. ஏன்னா நான் அந்த 4000 வாட்சர்ஸ் ரீச் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும், எனக்கு தெரியும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு. இது சேனலே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, பயங்கரமான ஒரு டென்ஷனுங்க. ஸோ அதுலேயும் குழந்தைய பார்த்துட்டு அந்த டைம் அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. மைண்டு ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அந்த டைமில் ஹஸ்பண்ட் வந்தார். ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்தார், நான் சொன்னேன் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு. அவரும் ஒரு மாதிரி ஷாக்காகி பார்க்குறாரு. என்ன இப்படி பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி. அவர் வந்து பார்த்துட்டு நெட்ல எல்லாம் பார்த்துட்டு 30 days ஆகும் மானிட்டைஸ் ஆகுறதுக்கு அப்படின்ட்டாரு. ஐயோ என்ன சொல்றீங்க, அப்போ 30 daysக்கு வந்துட்டு. பட் என்னுடைய வீடியோஸ் வந்து ஆட் போயிட்டு தான் இருக்கு. நான் லெஃப்ட் ஆகிட்டு வந்துட்டேன்ல, அதுக்கப்புறமா எனக்கு வந்து ஆடு போயிட்டுருக்கு. பட் வந்து என்னுடைய ரெவன்யூ ஏறாது. பட் ஆடு மட்டும் போயிட்டுருக்கோம் என் வீடியோஸ்க்கு. ஸோ 1 monthக்கு ஆடு போகும், பட் எனக்கு வந்து காசு ஏறாது, அதாவது ரெவன்யூ ஏறாது. அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. எனக்கு ஆனால் ஒரு ஓரத்தில் வந்து சரி ஓகே அப்ளை நவ், நம்ம ஃபஸ்ட்டு மானிட்டைஸ் ஆகும்போது 4000 ரீச் ஆன உடனே என்ன ஆகும்னா கீழே அப்ளை நவுன்னு காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணினோடனே அடுத்த நாள் அதே டைமில் எனக்கு மானிட்டைசேஷனோட மெசேஜ் வந்துருச்சு. அந்த மெசேஜ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்துடும் அப்படின்ட்டு ஒரு மனசில் ஒரு எண்ணமும் இருக்குது ஓரத்தில். ஸோ அதனால் என்ன பண்ணேன், கொஞ்சம் மனசை நான் தேர்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ யார்கிட்டையும் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேணாம். ஏதாவது ஒரு நெகட்டிவாக பேசிட்டாங்கனாலே ரொம்ப ஹர்ட் ஆகும். ஏன்னா நம்ம இதுக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. என் ஹஸ்பண்டே பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவரே ஒரு சில நேரம் ஷாக் ஆவார். எதுக்கு இவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுற, இது வந்து ஒரு டைம் பாஸ்க்காக நீ பண்ணு, இதில் வந்து ஏர்ன் பண்ணி நம்ம ஃபேமிலி ரன் பண்ண போகிறோமான்ற மாதிரி என்னை வந்து டிமோட்டிவேட் பண்ணுவார். நீ வந்து யூடியூப் வந்து ஒரு ஃப்ரீயாக வீட்டில் இருக்க, ஸோ பண்ணு, அதோடு நிறுத்திக்கோ, நீ ஏன் இதை வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற ஒன்று அப்படின்லாம் கேட்பாரு. பட் நான் சொல்லுவேன், எனக்கு வந்து நான் வந்து ஒரு இடத்துல ஒரு ப்ரொஃபஷன்னு இது வரைக்கும் இல்லாமல் இருந்ததில்லை. படித்து முடித்தோடனே வேலைன்னு போனேன். ஸோ வீட்டில் வந்து சும்மா இருக்கேன்ற எனக்கு பேர் இருக்கக்கூடாது, எனக்கு பேர் பின்னாடி ஏதாவது ஒன்று இருக்கணும், எனக்குன்னு ஒன்று இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதனாலே நான் என்ன பண்ணேன், இல்லை நான் யூடியூப் வந்து கண்டிப்பாக வந்து வியூஸ் வர வைப்பேன், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கவுண்ட் ஏறும், கண்டிப்பாக ஏறும், நான் அந்தளவுக்கு புதுசாக ஏதாவது கண்டென்ட் நான் கொடுப்பேன் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி தான் இருப்பேன். அவர்கிட்டே நான் அந்த மாதிரி தான் பேசுவேன். சம்டைம்ஸ் நானே டவுன் ஆனால் ஏதாவது யூடியூபர்ஸோட மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கேட்டு போட்டு பார்த்துட்ருப்பேன். அவரும் என்ன ஏதாவது சோகமாக இருந்தாலே அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டு சைடில் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பார், பார் மோட்டிவேட்டர் வீடியோஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் எங்களுக்குள்ள. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்ல. ஸோ நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கம் வரல, சாப்பிடாம அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அழுதுட்டேனே சொல்லலாங்க. அழுதுட்டேன் பயங்கரமாக. அழுதுட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உங்களுக்கே தெரியும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணும்போது நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன், மானிட்டைஸ் ஆகும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பேன் அப்படின்ட்டு. மற்றவங்களுக்கு வேணால் இது வந்து டைம் பாஸாக இருக்கலாங்க. பட் இது வந்து நான் டைம் பாஸ்னு இந்த யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணல. இது ஒரு ப்ரொஃபஷனாக நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து இது மூலமாக ஏர்னிங்ஸ் வரணும்னு நான் பண்ணிகிட்ருக்கேன். சும்மா டைம் பாஸ் பண்ணலையே நம்ம, இதுக்காக நான் எவ்வளவோ எஃபோர்ட் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து யூடியூப் வந்து இல்லை அவ்வளோதான் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அடுத்த நாள் ஒரு 11 o'clock நினைக்கிறேன், நான் மெயில் அப்பப்போ செக் பண்ணேன். மெயில் வந்து நோட்டிஃபிகேஷனில் வராது. ஸோ அப்பப்போ போய் மெயில் செக் பண்ணிகிட்டே இருந்துட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு 11 o'clock போல் மெயில் இருந்திருக்கு, நான் பார்க்கவே இல்லை. அப்போ தான் மெயிலை போய் பார்க்குறேன் மானிட்டைஸ் ஆகிடுச்சின்னு.
22 இந்த மாதம் 22 வந்து அகெயின் மானிட்டைஸ் ஆகிட்டோம். நம்ம லாஸ்ட் மந்த் 19th ஆகிட்டோம். பட் இடையில நான் லூஸ் மாதிரி ஏதோ வேலை செஞ்சு இப்போ 22 வந்து நம்ம மானிட்டைஸ் ஆகிட்டோம் அகெயின். ஸோ நான் அடுத்து இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 22 மானிட்டைஸ் ஆயிருக்கா, 21 டே ஃபுல்லாக நமக்கு வியூஸ் போனது எதுவுமே வந்து ஆட் ஆகாது ரெவன்யூவில். பார்த்தீங்களா, டெய்லி ஒரு 10 20 சென்ட் 30 சென்ட் ஏறினா தான் நமக்கு வந்து டாலர்ஸ் கணக்கில் கிடைக்கும். ஸோ அந்த 1 டே ஃபுல்லாக இருக்க ரெவன்யூ நமக்கு கிடைக்கல. 1 டேக்கும் 100 நாளைக்கும் சேம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு நாளில் ஒரு வியூவாக இருந்தால் கூட எனக்கு வந்து அது இவ்வளோ பெரிய விஷயம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலி நான் இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக் தெரிஞ்சதுன்னா, இதெல்லாம் பழைய யூடியூபர்ஸ், அதாவது புது புது என்ன சொல்ற பெரிய பெரிய யூடியூபர்ஸ் வந்து இதை ஃபேஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் இந்த ஆப்ஷனே காட்டலை. இந்த டைமில் இப்போதான், அதுவும் போன மாதம் தான் இந்த ஆப்ஷன் வந்திருக்கு. 3rd ஆப்ஷன் இந்த மாதிரி லிவிங் த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் சம்திங்னு வந்திருக்கு. ஸோ இதில் தயவு செஞ்சு நீங்கள் போய் கிளிக் பண்ணிடாதீங்க. நம்மளா போய் என்ன சொல்ற வாண்டடாக போய் நம்ம வந்து கிளிக் பண்ணுறது இல்லைங்க. ஏதோ சம்திங் நம்ம கை டச் ஆனால் கூட முடிஞ்சது சீனு. ஏன்னா ஓகே நோ அந்த மாதிரி எந்த ஒரு கமெண்ட் பாக்ஸும் வரல. ஸோ டப்புன்னு கிளிக் பண்ணிங்க, முடிஞ்ச சீனு. அடுத்த நாள் தான் மானிட்டைஸ் ஆகும். இன்னும் இதில் நிறைய பேர் வந்து 30 days வரைக்கும்லாம் மானிட்டைஸ் ஆகாமல் இருந்திருக்காங்க. ஸோ நம்ம காட் கிரேஸ் நமக்கு வந்து நெக்ஸ்ட் டேவே வந்து மானிட்டைஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால் நான் ரொம்ப ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். இந்த மிஸ்டேக் வேறு யாருமே பண்ணிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக நான் ஒரு வீடியோவாக போடணும்னு நினச்சேன். எனக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சி. ஸோ அதனால் அப்படியே வீடியோவை எடுத்துகிட்டு இவங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஸோ சாரி லேட்டாக அப்டேட் பண்ணுறேன். இதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி அந்த ஆப்ஷன் மட்டும் போகாதுங்க. மேக்ஸிமம் மானிட்டைசேஷன்ற ஆப்ஷனுக்குள்ளே போகாதீங்களேன். அதில் நமக்கு எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் மானிட்டைஸ் ஆன உடனே இந்த சூப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டிங்கன்னா அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா லைவ் வரும்போது உங்களுக்கு டாலர் சிம்பிள் காட்டும். அந்த டாலர் சிம்பிள் மூலமாக யாராவது உங்களுக்கு பே பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் எனேபிள் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. மானிட்டைசேஷன்ற பேஜுக்குள்ளே நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால் அது எதுக்குள்ளேயும் போகாதீங்க. தயவு செஞ்சு போனீங்கன்னா என்ன மாதிரி தான் ஆகணும். மேபி உங்களுக்கு எனக்கு 1 டேன்னு போய் நான் தப்பிச்சேன்னு வைங்களேன், இன்னும் 2 days ஒரு 5 days 10 days கூட ஆகிக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்களாம் எதுவும் சஃபர் ஆகிக்காதீங்க. அதனால நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ரெவன்யூ அடுத்த நாள் மானிட்டைசேஷன் ஆகிடுச்சுல. ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் இதுலலாம் போயிட்டிங்கன்னா டாலர்னு ஒரு சிம்பிள் காட்டும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நாட் மானிட்டைஸ் நாட் எலிஜிபிள் டு மானிட்டைஸ்லாம் காட்டுச்சு. எனக்கு பகீன் ஆச்சு. ஐயோ திரும்ப ஒரு ரிவ்யூலாம் பண்ணுச்சு. ஸோ அதில் ஏதாவது ப்ராப்ளமா, ஏன் இப்படி வந்து மானிட்டைஸ் ஆகலைன்னு அப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு 1 மணி நேரம் கழிச்சுனா செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் அந்த டாலர் சிம்பிள் காட்டிட்டு இது மானிட்டைசேஷன் ஆயிருக்குன்ற மாதிரி காட்டுச்சு. அப்பா உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப இது வந்து கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சுங்க. ஸோ என்ன சொல்ற கஷ்டமா, அதை விட அப்படியே போட்டு ரொம்ப இதாகிடுச்சு என் மனசுலாம். ஸோ எனக்கு சொல்லும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி ஃபீல் ஆயிருப்பேன்னு. தயவு செஞ்சு அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடாதீங்க, ஓகேவா? அதுக்காக நம்ம மானிட்டைசேஷன்லேருந்து இப்படி லெஃப்ட் ஆனாலும் திரும்ப போய்க்கலாம்ல. ஸோ நம்ம செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு யாரும் பண்ணிடாதீங்க. மேபி அது ஒரு ரிஸ்கில் போய் கூட முடியலாம், ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ இதோட நான் ஸ்டாப் பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நம்ம வந்து மீட் பண்ணுவோம். ப்ளீஸ் மக்களே எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கமெண்ட் ஷேர் கொடுங்க. நம்ம சேனலை இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் கொண்டு போகலாம். ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.